திமுக ஸ்டாலின் அரசை கண்டித்து கழக மாணவர்களின் சார்பாக அப்ப அந்த லேப்டாப் நல்லா இருக்கும் போது அந்த பையன் இங்கிலீஷ் படிக்கிறதா இருக்கட்டும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் பண்ணிக்கிறதா, ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணியா இருக்கட்டும், இல்லன்னா சாஃப்ட்வேர் கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு கோவிட்க்கு அப்புறம் ஆன்லைன்ல மொத்த உலகமே இருக்கு. ஆன்லைன்ல இங்க இருந்து ஒரு வெளிநாட்டு யூனிவர்சிட்டியில நீங்க இங்க படிக்கும் போது ஒரு அரசு பள்ளி மாணவன் ஃப்ரீயாவே எத்தனையோ கோர்ஸ் படிக்க முடியும். இதெல்லாம் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். இன்னொன்னு சரி விடுங்க, அதிமுக ஆட்சியில லேப்டாப் கொடுத்தீங்க 52 லட்சம், அதனால என்ன பையன் அதெல்லாம் விடுங்க. நீங்க பிராக்டிகலா யோசிங்க. உங்க வீட்டுல ஒரு தம்பியோ பையனோ கசினோ யாரோ இருக்காங்க, 11ஆவதுல லேப்டாப் வாங்கி கொடுத்தா ஒழுங்கா படிக்கிற பையன் சின்சியரா உட்காந்து 6 வருஷம் அதை பயன்படுத்தினா அவனுக்கு உபயோகமா இருக்குமா இருக்காதா? இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிராக்டிகலான விஷயம் தான். அப்ப அது உபயோகமா இருக்கிறதுக்கு அரசு செயல்படல, அதைத்தான் நாங்க முன்வைக்கிறோம். இதை வன்மையா கண்டிக்கிறோம். கண்டிப்பா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க. சிறப்பு மிகு கூட்டத்திற்கு அண்ணன் நா. பாலகங்கா அவர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 1 லட்சம் பொய்களை சொல்லி ஆட்சி கட்டிலே அமர்ந்திருக்கிறது. நீட் தேர்வு எழுத முடியாமல் நீட் தேர்விலே தோல்வி அடைந்ததன் காரணமாக பல லட்சக்கணக்கான மாணவர்கள் வங்கிகளிலே பெற்ற ஏமாற்றாதே, மாணவர்களை ஏமாற்றாதே. லேப்டாப் என்னாச்சு, லேப்டாப் என்னாச்சு, அன்பில் மகேஷ் என்னாச்சு, அன்பில் மகேஷ் என்னாச்சு. ஒரு நிமிஷம் பிரஸ் கீழே வரக்கு கேப் கொடுங்க, அப்புறம் மேல போய் துறைமுகம் பகுதி கிழக்கு பகுதி செயலாளர் திரு இஸ்மாயில் அவர்களை அழைக்கிறேன்.